ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவாக பேனா சின்னம் அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு தொடருமா கைவிடுமா என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் தமிழ் இலக்கிய பங்களிப்பை போற்றும் வகையில் பொதுப்பணித்துறை சார்பில் 80 கோடி ரூபாயில் 8000 சதுர மீட்டர் பரப்பில் 30 மீட்டர் உயரம் 3 மீட்டர் விட்டமும் கொண்ட பேனா நினைவு சின்னம் அமைக்கப்படும். இதற்காக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து தரைப்பரப்பில் 290 மீட்டர், கடலில் 360 மீட்டர் நீளத்தில் பாலம் அமைக்கப்படும் என கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. ஆமைகள் முட்டையிடும் கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல பகுதிக்குள் வருவதால் பேனா நினைவு சின்னம் அமைக்க தடை கோரி வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், நாம் தமிழர் கட்சியின் வெண்ணிலா தாயுமானவன் ஆகியோர் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணர் குழு உறுப்பினர் பிரசாந்த் கர்கவா ஆகியோர் பிறப்பித்த உத்தரவு, கருணாநிதி பேனா நினைவு சின்ன திட்டத்தை தமிழக அரசு முன்னெடுக்கப் போகிறதா அல்லது கைவிடுகிறதா என்பதை தெரிவிக்க வேண்டும். இத்திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் எந்த கட்டுமானமும் நடக்கவில்லை. திட்டத்தை தமிழக அரசு கைவிட்டால் வழக்கை முடித்து வைக்கலாம். நினைவு சின்னங்கள் அமைப்பதில் தவறு இல்லை, அதை தீர்ப்பாயம் எதிர்க்கவில்லை. ஆனால் கடலுக்குள் நினைவு சின்னம் அமைப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை தீர்ப்பாயம் கவனத்தில் கொண்டுதான் ஆக வேண்டும். கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மீனவர்கள் நலன், நினைவு சின்னத்திற்கு வரும் மக்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் தீர்ப்பாயம் செயல்பட முடியும். எனவே வரும் ஜூலை 28ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது.